இயேசுவின் நாமத்தில் பெலன். பிரைஸ் தி லார்ட். நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ரவேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். 1 சாமுவேல் 17:45 என்று தன் எதிரியான கோலியாத்தை சாதாரண கவன் கல்லின் மூலம் வெகு எளிதாக வீழ்த்திய தாவீது தேவனின் நாமத்தில் உண்டாகும் பலனை அனுபவத்தில் உணர்ந்தவர். ஆனால் அவரின் எதிரியான கோலியாத்து உடல் பலத்தையும் யுத்த ஆயுதங்களின் பலத்தையும் தான் நம்பியிருந்தவன். சிறு வயதிலிருந்தே யுத்த வீரனாயிருந்த கோலியாத்து யுத்தத்தில் வெற்றி பெறவில்லை. மாறாக தேவனின் பெயரினால் வரும் பலத்தை சார்ந்திருந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த சிறுவன் தாவீதுதான் வெற்றி பெற்றார். ஆண்டவர் என் வலிமை, என் கேடயம், அவரை என் உள்ளம் நம்புகின்றது, நான் உதவி பெற்றேன். திருப்பாடல் 28:7. ஆண்டவரே உமது வலிமையோடு எழுந்து வாரும். திருப்பாடல் 21:13 என்று எந்த நிலையிலும் தேவனையே சார்ந்திருந்தார். அதனால் பலன் அடைந்தார். ஆகவே அன்பானவர்களே, நமது பலன் நம் உடலிலிருந்து அல்ல, அறிவிலிருந்து அல்ல, மாறாக தேவனிடத்திலிருந்து தான் என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு இருந்த அரசர்கள் குதிரைகளின் பலத்திலே, யானைப்படை தேர்ப்படையின் பலத்திலே நம்பிக்கை வைத்தார்கள். அதனால் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஆனால் தேவனை தன் பலனாக கொண்ட தாவீதோ வெற்றி மேல் வெற்றி பெற்றார். ஆகையால் தேவனின் நாமத்தை நம் கேடகமாக கொண்டு வெற்றி பெறுவோம். ஏறக்குறைய 900 பெயர்கள் நம் தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் விவிலியத்தில் காண்கின்றோம். அதில் நம் வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய நாமங்களை, பெயர்களை அனுதினம் நம் தேவைக்கு ஏற்ப உபயோகித்து வெற்றி பெறலாம். உதாரணமாக ஏசாயாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் யோவான் 14:14 என் பெயரால் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு கொடுப்பேன் என்று நம் அன்பர் இயேசுவே சொல்லியிருக்கிறார். ஆகவே நாமும் ஆலோசனை தேவையான நேரத்தில் ஆலோசனை கர்த்தரே உமது ஆலோசனையை எனக்கு கொடும் இந்த நேரத்தில் என்றும், வல்லமை தேவையான நேரத்தில் வலிமை மிகு இறைவன் என்ற பெயரை உபயோகித்தும், தேவைகள் சந்திக்கப்பட வேண்டிய நேரத்தில் என்றுமுள்ள தந்தை என்ற பெயரை அழைத்தும், சமாதான குலைச்சல்கள் காணப்படும் பொழுது அமைதியின் அரசர் என்ற பெயரையும் சொல்லி அழைப்போம். ஆண்டவருடைய பெயர் அற்புதமானவர், அதிசயமானவர். ஆம், எப்பொழுதெல்லாம் நமக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த நேரத்தில் எல்லாம் ஆண்டவருடைய பெயரான அற்புதமானவர் என்ற பெயரை சொல்லி நாம் ஜெபிப்போம். அப்படியே அந்த வார்த்தையையே நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோமென்றால், ஆண்டவரே நீர் அற்புதமானவர், நீர் அதிசயம் செய்யக்கூடியவர், வேறு எதையுமே நம்ம கேட்க வேணாம். அப்பா எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்க, இந்த அதிசயத்தை செய்யுங்க, எல்லா டாக்டர்ஸும் கைவிட்டுட்டாங்க, உங்களுக்கு ஒன்றுமே இனிமேல் செய்யவே முடியாது, வி ஆர் சாரி அப்படின்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே உங்களுடைய பெயர் அற்புதமானவர். அற்புதமாக நீர் இறந்து போய் உயிரற்று கிடந்த அந்த லாசருவிற்கு நீர் உயிரை கொடுத்தீரே. உயிரை கொடுத்தது மட்டும் அல்லாதபடிக்கு அங்கிருந்த அநேக யூதர்கள் உம்மேல் விசுவாசம் வைக்கத்தக்க வகையில் நீர் ஒரு அற்புதத்தை செய்தீரே. அந்த காரியத்தை, அந்த வகையான அற்புதத்தை தகப்பனே எங்களுடைய குடும்பத்திலும் செய்யும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ மனிதர்கள், எங்களது பிள்ளைகள் கூட, எங்களது கணவர், எங்களது உற்றார் உறவினர் கூட மிகவும் மோசமான நிலையில் மரித்து போய் கிடக்கக்கூடிய இந்த நேரத்தில் அற்புதமானவரே என்ற உமது வார்த்தையை சொல்லி நாங்கள் கேட்கின்றோம். நீர் அவர்களுக்கு அவர்களது ஆத்மாவிற்கு நீர் உயிரை கொடும், அவர்களை காப்பாற்றும் அன்பின் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் நமது ஜெபத்திற்கு பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஏனென்றால் அவர் வாக்கு மாறாதவர்.
நிச்சயம் கொடுப்பார். மேலும் கொடுத்த வாக்கை திரும்ப பெற அவர் ஒரு மனிதன் அல்ல, தூயவர் என்பதே அவர் பெயர். லூக்கா 1:49 என்று அவரின் பெயரை புகழ்ந்து பாடிய அன்னை மரியாளுக்கு தன்னை சுமக்கும் பாக்கியத்தை அருளிய தேவன் அவர் பெயரை சொல்லி கூப்பிடும் பொழுது நிச்சயம் நலன்களை அருளுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெபம் செய்வோம். எல்லா அதிகாரத்தையும் வல்லமையையும் தம் பெயரில் கொண்ட எங்கள் அன்பு தெய்வமே, இதோ இந்த நேரத்தில் உமது பெயரை வைத்து எங்கள் தேவைகளை சந்திக்குமாறு உம்மிடம் வந்திருக்கின்றோம். நீர்தாமே எங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆமேன்.